எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, 2025 ஆகஸ்ட் மாத ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் குவியும். காரணம், ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீர்கள், நீண்ட நெடுநாட்களாக அதிலே பலன் இல்லை, பயனில்லை என்று இருக்கும்போது அது இப்போது வெற்றியாய் வரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்து 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே சனி பகவானுடைய நேரடி பார்வை பிடியிலே இருப்பது. இந்த 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி என்று நாம் பார்க்கும்போது ஏதேனும் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு, பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறையாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது, இந்த முயற்சி எடுக்கும் போது உங்களுக்கு உரிய விஷயங்களிலே சரியான முறையில ஒரு அணுகுமுறை இருக்கும்போது வெற்றி. வம்பு வழக்கு இருந்தால் அதிலே சாதகம். குருவினுடைய அருள், தெய்வ கடாட்சம் என்பது உங்களுடைய எல்லா முயற்சிகளின் மீதும் இருக்கிறது. அந்த முயற்சிகளிலே தீவிரத்தன்மையும், அந்த முயற்சிகளிலே உங்கள் பக்கம் நியாயமும் இருந்து விட்டால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய, அதிசயத்தை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான கிரக நிலைகளாக அமைகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கும் போதே விபரீத ராஜயோகத்தினுடைய அற்புதங்களோடு துவங்குகிறது. குரு மற்றும் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நிலையை இது தருகிறது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர் ஏதேனும் ஒரு கோபதாபங்களோடோ அல்லது தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலோ ஈடுபடுவது, இல்லை என்றால் வாகனங்களை ஓட்டும் போது இரவு நேரங்களிலே தனியாக வாகனத்தை இயக்குவது அல்லது வாகனங்களை முறையை தவறி ஓட்டுவது, இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதுதான் பரிகாரமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த மாதத்திலே பார்க்கும்போது உங்களுக்கு அற்புத பலன்களை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிநாதனே குருவோடு இணைந்து தொட்டது துலங்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய அமைப்பு. தந்தை வழி அனுகூலங்களை எல்லாம் அற்புதமாக தரும். அரசு சார்ந்த விஷயங்களிலும் கூட அற்புத அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்திலே சூரியன் புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் சிறக்கக்கூடிய, தொழிலிலே புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய தன லாபத்தை உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சுகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய, வருங்காலத்திற்கு ஒரு வைப்பு நிதியாக மாற்றக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. மாத துவக்கத்திலே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் என்றால் பாக்கிய நிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபரீத ராஜயோகம் என்பது உங்களுடைய தந்தை வழியில இதுவரை வராத விஷயங்கள் எல்லாம் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை பல முயற்சி எடுத்து நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போது எளிதிலே அது நடந்து மிகப்பெரிய வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தரும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்ப விஷயங்களிலே அவர் நுட்பத்தை பயன்படுத்தி இதுவரை ஏதேனும் சில தடை தாமதம் இருந்தால் அந்த தடை தாமதத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது. அதாவது 2025 ஆகஸ்ட் அப்படி சிறப்புகளை உங்களுக்கு தருகிறது. எனது அன்பு துலாம் ராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பல வகைகளிலே சாதகமாக இருக்கும். குரு, சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்கள் மாதம் முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூல யோகங்களை பார்த்தால் இதன் மூலமாக நிச்சயமாக வாழ்க்கையை நல்ல அனுகூல நிலைக்கு புரட்டி போடக்கூடிய நவ கிரகங்களுடைய அந்த பிரபஞ்சத்தின் சக்திகளை எல்லாம் ஒன்றாக்கி உங்களுக்கு அற்புதமாய் அனுகூலத்தை தரக்கூடிய யோகங்களை தருகிறது. நிம்மதி உண்டு, லாபம் உண்டு, மன நிம்மதி உண்டு, தெய்வ கடாட்சம் என்பது இதையெல்லாம் விஞ்சி அற்புதத்தை ஏற்படுத்துகிறது. சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் தொடர்ந்து எதிர்பாராத அனுகூலங்களை தர, ஒரு கம்ஃபர்ட், ஒரு வசதி மட்டுமல்ல, அதிலே ஒரு லக்ஸரி, ஆடம்பரம் கூட தரக்கூடிய அமைப்பு. மாறி மாறி விபரீத ராஜயோகம் தரக்கூடிய இந்த சுக்கிரனானவர் புதனோடு இணைந்து இருக்கும்போது மாதத்தினுடைய கடைசி ஒரு 10 நாட்களில அது ஒரு மகாலட்சுமி யோகத்தை தருவார். உங்களுடைய இல்லங்களிலே தொடர்ந்து செல்வச் செழிப்பை தங்க வைத்துக் கொள்வதற்கு வியாழன் மற்றும் வெள்ளி மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பல திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் எல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்துகிறது.
சமுதாயத்திலே உங்களுக்கு இழந்த நன்மதிப்பு மற்றும் கௌரவம் இப்போது மீட்டெடுக்கப்பட்டு அந்த கௌரவம் இப்போது கூடி சிறப்பு ஏற்படும். ஒரு கூட்டு தொழிலில இருக்கிறீர்கள், அதிலே சிக்கல் இருக்கிறது, லாபம் வரவில்லை என்றால் லாபம் இருக்கும். காதல் வாழ்க்கையிலே ஏதேனும் தவறான புரிதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவை சீராக்கிக் கொள்வதற்கு, அதை சரி செய்து கொள்வதற்கு உங்களுடைய பேச்சு திறமையினாலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கிரக நிலைகள் தருகிறது. துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் மற்றும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அவர் 12ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் 2022. 12ஆம் வீட்டிலே செவ்வாய் சஞ்சரிப்பது பொதுவாக சொன்னால் அது அவ்வளவு சிறப்பில்லை என்று சொன்னால் கூட, நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயத்துல கைப்பணம் குறைந்தாலும், அதாவது உங்களுடைய சேமிப்பு குறைந்தாலும் கரைந்தாலும் கூட அது ஒன்று போட்டால் 100 கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது. இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது அல்லது நிறுத்திக் கொள்வது, தேவையற்ற என்று சொல்கின்றேன். ஆடம்பர வீண் விரைய ஆடம்பர செலவுகளை நிறுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். திடீரென்று வீட்டிற்கு ஒரு செலவு ஏற்படுவதற்கான, ஒரு வீட்டு மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு பராமரிப்பு செலவு ஏற்படும். ஏனென்றால் செலவு வீட்டின் உடைய அந்த நிலையிலே செல்வ வீட்டின் அதிபதி நிற்பது, சனியினுடைய பார்வை பெறுவது என்பது நியாயமான செலவுகளை செய்தால் அதற்கேற்ற தனம் வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. தேவையற்ற செலவு செய்தால் தன நஷ்டத்தையும் காட்டுகிறது. ஆகையினாலே உரிய விஷயங்களை உரிய முறையில செய்யும் போது சிறப்பாக இருக்கும். 12ஆம் வீட்டில இருக்கக்கூடிய இந்த 7வது அதிபதி குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சில நேரங்களிலே முரண்பாடு ஏற்படுத்தலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணை வெளிநாடுகளில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நல்ல தன ஆதாயம், மன நிம்மதி இருக்கிறதோ இல்லையோ, தன ஆதாயம், பொருள் வரவு என்பது நிச்சயமாக தரக்கூடிய கிரக நிலை. பெரும்பாலும் இந்த நிலையில வீட்டிலிருந்து கணவன் மனைவி, அதாவது ஒருவர் சற்று தள்ளி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். காரணம் என்னவென்றால், இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த நேரடியாக சமசப்தமத்திலே வக்ரத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பலம் பொருந்திய பார்வைகளுள் ஒன்றான 7ஆம் பார்வை பிடியில இருப்பது. ஆகையினால் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக வெளியில இருந்தாலும் கூட தொடர்ந்து தொல்லைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளாமல், தவறுகள் நிகழாமல், தவறுகளிலிருந்து விலகி புத்திசாலித்தனமாக இருப்பது வெற்றிக்கான வழியை தரும். எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கை சிந்தனை, தெய்வ பக்தி வெற்றியை தரும். பணம் பொருள் பொறுத்தவரை இந்த 2025 ஆகஸ்டில் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல அனுகூல பலன்களை தரும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சில நிலைகளிலே, சில நாட்களிலே கலவையான பலன்கள், மிக்சட் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் கூட பொதுவிலே இந்த மாதம் என்பது நிதி விஷயங்களில மிக சாதகமாக இருக்கிறது. ஒருபுறம் முதலீடு செய்வதற்கு கூட வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால்தான் சொன்னேன், நிலம் போன்ற விஷயத்தை வாங்கி வைப்பது வெற்றியை தரும். அல்லது தங்கம், வெள்ளி, உங்கள் கைப்பணம் எவ்வளவு இருக்கிறதோ, அதிகப்படியான செலவு போக சேமிப்பு இருக்கிறதோ, அதை முதலீடு செய்வது வெற்றியை தருவதாக இருக்கிறது. மறுபுறம் வருமானத்திற்கு, ஒருபுறம் செலவிற்கான வழியை காட்டினாலும் மறுபுறம் கூடுதல் வருமானத்திற்கு வழியை காட்டுகிறது. வியாபாரம் என்றால் வணிகத்தை பொறுத்தவரை சாதகமான ஒரு கிரகநிலை தான். வேலை, தொழில் மற்றும் வேலையில நல்ல சாதகமான நிலை இருக்கிறது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு முயற்சியின் பேரில நல்ல வேலை அமையும். அது மட்டுமல்ல, சம்பள உயர்வு, பதவி உயர்வு நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. வக்ர சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி சனி வக்ர நிலை ஆகினாலே கல்வியிலே சில மந்தம், அதாவது தேக்க நிலை காணப்பட்டாலும் கூட உங்களுடைய விடாமுயற்சியானது விஸ்வரூப வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு வேறுபாடுகள் எழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அவற்றை விட்டு கொடுத்து சமாளித்து இந்த மாதத்தை கடக்கும் போது சிறப்பு ஏற்படும். உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே அமையும். உடன் பிறந்தவர்கள் சற்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட, ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கைப்பணத்தை, கைப்பொருளை தந்து பின்னர் வருத்தப்படாதீர்கள். காதல் வாழ்க்கை சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட காதல் திருமணத்தை நோக்கிய முன்னேற்றமாக மாறக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது. காதல் உறவுகளிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு எல்லாம் இந்த மாதத்திலே இல்லை. இருக்கும் நிலையிலே உறவை மெயின்டைன் செய்வது என்பது மிக முக்கியம். பிரச்சனைகள் பேசி நீங்கள் பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது. வீண் வம்பு பேசுவது, சந்தேகப்படுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த 2025 ஆகஸ்ட் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல உடல் நலம் இருக்கும்.
கிரகங்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பான உடல் நலத்தை தருகிறது. இருந்தாலும் யோகா, தியானம் போன்ற விஷயம், சிறு சிறு உடற்பயிற்சி, நடைபயிற்சி மூலமாக உங்களுடைய உடல் தகுதியை பராமரித்துக் கொள்வது மிக மிக தேவையான ஒரு விஷயம். சந்திராஷ்டம நாட்களிலே புதிய விஷயங்கள் துவங்காமல் இருப்பது, இரவு நேரங்களிலே தனியாக பயணங்கள் செய்யாமல் இருப்பது, வாகனங்களை வித்தை காட்டும்படியாக ஓட்டாமல் இருப்பது, இவையெல்லாம் மிக முக்கியம். ஆகஸ்ட் 16 11:43 AM முதல் ஆகஸ்ட் 18 2:40 PM வரை சந்திராஷ்டமம். ஆகையினாலே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த ஆகஸ்ட் 2025 என்றால் ஆகஸ்ட் 8, 9, 16, 17, 18, 25, 26 மற்றும் 27 ஆகிய நாட்கள். எனது அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி, துலாம் லக்னத்துல இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி துலாமாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கும் பொருந்தும். ஆகையினாலே ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களே, உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.